ராம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம அப்படியே விட்டு ஓடிடலாமா? இருடி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, பேசாம இரு. ராம், இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, பேசாம இரு. சார் சார் என்னாச்சு? மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. இப்ப என்ன ராம் பண்றது? நம்ம பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? சும்மா ரெடி, எனக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. என்ன பண்ணலாம்? யாரா அந்த வானவில் தோழர்கள்? ஹலோ மிஸ்டர் பானபத்திரவனாண்டி. ஆக்சுவலி இன்னும் ஒரு ட்ரெயின் வந்து வச்சு போனுச்சு. அந்த ட்ரெயின் எங்கே போச்சுன்னு பாத்தீங்களா? சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் நல்லதா இருக்கேன் பானபத்திரவனாண்டி. ஆமா, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஓ, உங்களே இந்த ட்ரெயின் காரை இடிச்சுட்டு போட்டனா? சார் சார் சார், ட்ரெயின்லாம் இடிச்சிட்டு போல சார். நான் தான் சார் உங்களுக்கு தெரியாம இடிச்சிட்டேன். சாரி சார். என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஓ, நான் போதையில இருக்கேன்னு பானபத்திரவனாண்டியே ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க கவலைப்படுறீங்க. நான் யாரு? பானபத்திரவனாண்டி. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. சார் சார் சார், நான் சொல்றது ஒன்று கேளுங்க சார். நீ ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற பானபத்திரவனாண்டி? என்னை எச்சு பண்ணது ட்ரெயின் தான். உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்கா? என்னை எச்சு பண்ணதுக்கு அப்புறம் சிக்கு புக்கு சத்தம் கேட்டுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் பானபத்திரவனாண்டி. என்ன சொல்றாங்க? நீ ஏன் அந்த பானபத்திரவனாண்டிக்கு வக்கல தொங்குற பானபத்திரவனாண்டி? அவன் ட்ரெயினை ரூட்டு மேல ஓட்டுனே தப்பு. அதுவும் இந்த நாட்டோட வச்சுக்கா குடிக்கிற குடிமகன் என்னை எச்சுட்டு நிக்காம போயிட்டாங்க. காட்டுறேன் இந்த பானபத்திரவனாண்டி என்னங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு காட்டுறேன். ராம், பேச்சு வழக்கமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அதுவும் கரெக்ட் தான் சார். வாங்க ஹாஸ்பிடல் போலாம். எதுக்கு? இல்ல சார், உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போடணும்ல. மருந்தா? அது ஆல்ரெடி இங்க இருக்க பானபத்திரவனாண்டி. மருந்தா? ஆல்ரெடி நான் போட்டுதான் இருக்கேன். நியாயமா பார்த்தா என்னை வச்சு ட்ரெயின் தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை கொடுக்கணும். அந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே இல்ல பானபத்திரவனாண்டி. சார், ஏன் சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க? உங்களுக்கு ஆபத்து, உங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து தானே சார். உங்க வீட்டுல இருக்கவங்க யார் நம்பரை கொடுங்க சார். அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லி உங்களை சேஃபா அனுப்பி வைக்கிறேன் சார். அதெல்லாம் நான் பானபத்திரவனாண்டி. நீங்க இந்த ட்ரெயின்காரன் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. என்ன நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் பானபத்திரவனாண்டி. சார் 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 இருங்க சார், நான் ஹெல்ப் பண்றேன். சார் 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 சார், அட்லீஸ்ட் ஏன் நம்பரை அதை எடுத்துக்கங்க சார். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க சார். அதெல்லாம் நான் பானபத்திரவனாண்டி. முதல்ல நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. அந்த ட்ரெயினுக்காரன் உங்களே வந்து வச்சுட்டு போறான். நான் போயிட்டு வரேன். சார் சார் சார், சொல்றேன் கேளுங்க சார். சார் கேட்காம போறாரு. சரி விடுறா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. சரி வா போலாம். தலையை சுத்துதுப்பா. ஏறு. வா வா, பார்த்து வா, பார்த்து பார்த்து. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அண்ணே புரிஞ்சிருச்சு. என்ஜாய். அண்ணே, அதை எடுத்து உள்ள வைங்கண்ணே, உள்ள வைங்க. என்ன ராம் அது? சி, பேசாம இரு. அண்ணே, அது இல்லைண்ணே, காட்டணும் டிஞ்சரும் கொடுங்க. தம்பி, என்னப்பா சொல்ற? என் அனுபவத்துல சொல்றேன், இந்த டைம்ல இருக்கிற கப்பலுக்கு இது ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைண்ணே. வரும்போது கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு. அதுக்கு காட்டணும் டிஞ்சரும் ஆயின்மெண்ட்டும் கொடுங்க. என்ன ராம் அது? அம்மா தாயே, உன் பங்குக்கு என் உயிரை வாங்காத. அது ஒரு வகையான சாக்லேட், வேணா கேளு, வாங்கி தரேன். அதுக்கேண்டா இப்படி கத்துற? பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அது இல்லம்மா, அது ஒரு வகையான சாக்லேட். வேணா கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். அண்ணே, நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து கொடுங்கண்ணே. இருக்க பிரச்சனை இவரு வேற. ராம், என்ன அது சாக்லேட் இல்லடா, காண்டம். இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா காண்டம் தரும். டேய் 150 ரூபா. சரிண்ணே. நீ ஏமா முறைக்கிற? காசு தானே கேட்டேன், காசு இல்லையா? ஜிபேவா? ஆமாண்ணே, ஜிபேண்ணே. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஜிபே பண்ணிடுறேன், ஜிபே பண்ணிடுறேன். பண்ணியாச்சுண்ணே. அண்ணே செக் பண்ணிக்கோங்க. ஏய் வா.
வா சொல்றேன்ல, வா. முறைக்காத வாடி. ஐயே, மூஞ்சி ஆளப்பா. இந்தா பிடி, இது எப்பயே போட்டுக்கோ. வீட்டுக்கு போறதுக்குள்ள வலி கம்மியாயிரும். வேண்டான்னு சொன்னா கேக்குறியா? 2 நாளா தானா ஆறிட போகுது. இப்ப எதுக்கு இந்த வெட்டி செலவு? ஏய், எதுக்கு செலவு பண்ணி ஆகணுமோ அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த அப்படி போட்டுக்கோ. அதுக்குன்னு இப்படி ரோட்ல வச்சா போடுவாங்க? வீட்ல போய் போட்டுக்கலாம். முதல்ல கிளம்பு. என் அனுபவத்துல சொல்றேன், இந்த டைம்ல இருக்கிற கப்பலுக்கு இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதுக்குன்னு இப்படி ரோட்ல வச்சா போடுவாங்க? வீட்ல போய் போட்டுக்கலாம். முதல்ல கிளம்பு. விட்டாதடா கைப்புள்ள. ஓடுறா 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 ஓடுறா. அண்ணே, அது கொடுங்க. எதுப்பா? இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்களே அது. அதான பார்த்தேன். என் கால்குலேஷன் எப்பவுமே மிஸ் ஆகாது. சூப்பர். என்ஜாய். ஜிபே பண்ணிடுறேன். ஏரிஸ்ண்ணே, வரேன். என்ஜாய். பகல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போச்சு. ஆனா ராத்திரியில எனக்கு வேற இது ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் கூச்சமாவும் பயமாவும் இருக்கு. என்ன? நைட் ஆயிடுச்சு. அதுக்கு தூங்கணும். சரி போய் தூங்கு. ஐயோ, எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா. ஏய், எவ்வளவு நேரம்டா என் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்ப? போய் தூங்கு போ. இல்ல, 2 பேரும் ஒரே பெட்ல. உனக்கு நிஜமாவே ஓகேவா? எது? ஒரே பெட்ல படுக்க போறியா? ஆ. அடி செருப்பால நாயே. உன்ன செருப்புன்னு சொல்லிட்டு மாஃப் நாயை குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது போற இடத்துக்கு தான் போகுமாமே. டேய், என்ன நினைச்சுக்கோ மனசுல? என்ன பேச்சு பேசுற? படிக்குது. நீ தானடி சொன்ன லிவிங் மாதிரின்னு. லிவிங்னா எல்லாமே தானே, அதான் கேட்டேன். நான் லிவிங் மாதிரின்னு தான் சொன்னேன். லிவிங்னு சொன்னனா? லிவிங் இல்லையா? உன் புத்தி எல்லாம் எதாவது அடிக்கிறனே எனக்கு தெரியல. உன் மரமண்டிக்கு புரியுற மாதிரி பச்சையா சொல்ற. ஒன்லி லவ், நோ செக்ஸ். புரியுதா? போய் படுப்ப. இங்க பாரு, நைட் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்த மவனை ஒரே ஏத்து காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வெளிய போய் படுப்ப. சுதா, நான் இங்கேயே ஓரமா படுத்துக்கிறேனே. இங்கதான் ஏசிலாம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வடுக்க படுத்தேன்னா சமத்தா தூங்கிடுவேன். அப்ப நீ உள்ள படுத்துக்கோ, நான் வெளியே போறேன். லூசு சுதா, நீ ஏன் வெளியே போய் படுக்கிற? இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, நீ இங்கேயே படுத்துக்கோ. எனக்கு எந்த வித அப்செக்ஷனும் இல்ல. உனக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். உன்ன வெளியே போ, வெளியே. இவதான் லிவிங்னு கூப்பிட்டா, இப்ப என்னன்னா அடிச்சு துரத்துறா. இதுக்கு நான் பேசாம பிளாட்ஃபார்ம்ல தூக்கிருப்பேன்டி. இந்த பொண்ணுங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்றதே வேலையா போச்சு. இப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது. என்னென்னலாம் கனவு கண்டிருந்தோம். ஐ லவ் யூ டி, மை ஃபியூச்சர் மாமனாரோட மகளே. ஐ லவ் யூடா, என் மாமியார் மவனே. தெரியும்டி, என்ன லவ் பண்றேன். ராம், ராம், ராம். ராம், ராம், டே ராம், டே ராம், ராம். ஏய், சுதா, என்னாச்சு?
ஏய் சுதா, சுதா என்னாச்சு சுதா? சுதா, ஏய் எந்திரி சுதா, சுதா, சுதா. ஐயோ, சுதா, சுதா, சுதா எந்திரி சுதா. ஐயோ, சுதா, சுதா. சுதா எந்திரி சுதா, ப்ளீஸ் சுதா, சுதா, சுதா பயமா இருக்கு சுதா, எந்திரி சுதா, ப்ளீஸ் 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 டி. என்னடியாச்சு உனக்கு சுதா? ஹலோ ஹலோ சொல்லு மச்சி. மச்சான், இங்க சுதா மயக்கம் போட்டு விழுந்துருச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா, எனக்கு என்ன பண்றேனே தெரியலடா. ஏய் எப்பயில இருந்துடா? ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்டா. மச்சான் அவன் மெடிக்கலை பத்தி சுதா முன்னாடியே என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளடா? இது மாதிரி மயக்கம் வரும், அன்கான்சியஸ் ஆவேன், அது மாதிரி நினைச்சு சொல்லியிருக்காளடா? இல்ல மச்சான், அப்படி எதுவும் சொல்லல. மச்சான் நான் சொல்றது கவனமா கேளுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிரு. நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும் ஆச்சு செத்த. சரி மச்சான், நீ எங்க இருக்க? மாப்பிள்ள நான் ஊர்ல இருக்கேன் மாப்பிள்ள. இப்ப கிளம்பினா நாளைக்கு ஆகும்டா வரத்துக்கு. ஊர்லயா? டேய் போன வைடா. சுதா, சுதா, சுதா எந்திரி சுதா, ப்ளீஸ் சுதா. ஐயோ, ஐயோ. சுதா, சுதா, சுதா ப்ளீஸ் சுதா எந்திரி சுதா, சுதா எந்திரி சுதா, சுதா, சுதா ப்ளீஸ் சுதா, ப்ளீஸ் 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 எந்திரி 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 சுதா, எந்திரி எந்திரி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மச்சான் நான் சொல்றது கவனமா கேளுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிரு. அவருக்கு நீயும் நானும் மட்டும் இப்படி ஒண்ணா இருக்கிறது தெரிஞ்சது தேடி வந்து ஒரே வெட்டு. ஐயோ, லாக்கு லாக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, அவங்க அப்பா. ஐயோ, டேய் பயந்துட்டியா? நான் சும்மா உன்னை பிராங்க் பண்ணேன்டா. அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐயோ, டேய் ராம், டேய் நான் சும்மா பிராங்க் பண்ணேன்டா, ஒன்றும் இல்லை, இங்க பாரு. சுதா, டேய் நான் நல்லா இருக்கேன்டா, எந்த பிரச்சனையும் இல்லை. லூசு, எதில் விளையாடணும் விவசாய இல்லை. இதே நான் பண்ணிக்கிறதா எனக்கு திட்டி தீர்த்திருப்பேன்ல. திட்டுடா, உன்னை யார் வேணான்னு சொன்னா? திட்டுறது கூட ஒரு வகையான அன்பு தான். பொடி இவளே. தெரியும்டா நீ பயந்துட்டேன்னு. ஆனா அந்த பயத்துல என்னை அப்படியே விட்டுட்டு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா டேஷா போச்சுன்னு எங்க அப்பாவுக்கு கால் பண்ண பத்தியா, அங்க நின்னுட்டடா. சரி, ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு உங்க அப்பா கத்தி எடுத்துட்டு வந்து உன்னை வெட்டிட்டான்னா என்னடா செஞ்சிருப்ப? உன் கூட வாழ்றதை விட உங்க அப்பா கையில வெட்டுப்பட்டு சாகுறதே மேல்றி. ஓவரா பேசுற. உனக்கு இன்னொரு பிராங்க போட்டுற வேண்டியதுதான். சரி, ஒரு நாளைக்கு எப்படின்னா வாழ்க்கை பூரா என்னை வச்சு எப்படா சமாளிப்ப? வாழ்க்கை பூரா இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கியா? வெண்ணம் அவளே, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. பாரா, சிட்டிக்கு கோவம்லாம் வருது. போடா. பண்றதையும் பண்ணிட்டு போறது பாரு. எனக்கு இப்பதான்டா நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சரி, நான் போய் தூங்குறேன். நம்ம நாளைக்கு பார்ப்போம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சீப்பா, குட் நைட்டு மயிர் நைட்டுங்கிட்டு. இவளால ஒரு நிமிஷத்துல வயிறே கலங்கி போச்சு. எவ்வளவு கூலா போச்சுடா.
தலைவலிக்குதே. மச்சான் எந்த ஹாஸ்பிட்டலோட சேர்த்திருக்கா? காசு வச்சு கையில வச்சிருக்கியா? டேய், ஹாஸ்பிட்டல்ல ஒரு மயிரும் இல்ல, அவன் என்ன பிராங்க் பண்ணிருக்காடா. என்னது பிராங்கா? ஆமாடா. டேய் உங்களுக்கு விளையாடுறதுக்கு வர டைம் கிடையாதாடா? ஏன்டா நீங்க லவ் பண்றதுக்காண்ட ஏன் தாலியா இருக்கிறீங்க? ஊருக்கு வந்தாலும் மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா? சை. டேய், உனக்கு புரியுது, எனக்கு புரியுது, அவளுக்கு புரியுதா? எரிச்சல கிளப்பிக்கிட்டு. பொண்ணுங்களுக்கு இருக்க அறிவு ஒரு மட்டமான அறிவு. ஆனா தனக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் இந்த ஊர்லயே பிறக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு தன்னைத்தானே நினைச்சுப்பாங்க. இப்படி நடுராத்திரியில எழுப்பி யார் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் நம்ம இப்படிதான் பதறி அடிச்சு ஓடி இருப்போம். சுதாக்காக நான் இவ்வளோ ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். எதுலையோ என் மேல போன நம்பிக்கை இதுல அவளுக்கு திரும்பி வந்துருச்சு. என் அனுபவத்துல சொல்றேங்க, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. 10% மெச்சூரா 90% கிரிஞ்சா இருந்தாலே போதும், அவ்வளவுதான். ராம், ராம், என்ன? தூங்கிட்டியா? இல்ல. கோவமா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, நீ சொன்ன மாதிரியே ரூம்ல நிறைய இடம் இருக்கு, உள்ள வந்து படுத்துக்கிறியா? உள்ள வரணுமா? வந்துட்டேன். ஹரி.